ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது தீபாவளி ஸ்வீட்ஸ் செய்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மைசூர் பாக் செய்யும்போது அதோட சர்க்கரையோட அந்த கம்பி பதம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அதிகமாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் மைசூர் பாக். ஒருவேளை அப்படி உதிரியாக போன மைசூர் பாக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1 கப் மைசூர் பாக்கு இருந்துச்சுன்னா அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மைசூர் பாக்கை கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அது நல்லா அல்வா பதத்துக்கு வரும். அல்வா பதத்துக்கு வந்தோன்னா அது அடுப்புலேருந்து எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 2, லட்டு பிடிக்கும்போது ஜீரா அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் முந்திரி, அப்புறம் பாதாம், பிஸ்தா அதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம லட்டோடு சேர்த்து பிடிச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்கும் வந்துடும். அடுத்து டிப் நம்பர் 3, நம்ம குலோப் ஜாமுன் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஜீரா வேஸ்ட் ஆயிரும். சில பேர் அதை சாப்பிட விருப்பப்படுவாங்க, சில பேர் சாப்பிடாம அந்த ஜீரா அப்படியே மிச்சமாயிரும். அப்படி மிச்சமான ஜீராவை என்ன பண்ணலான்னா, நம்ம 1 கப் உங்களுக்கு ஜீரா இருக்குன்னா அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கோதுமை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட தேங்காவை சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு போடுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களோட பாகு அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை சின்ன சின்னதாக தோசைக்கல்லை தட்டி ரொட்டி மாதிரி சாப்பிட்லாம். பாகு வேஸ்ட் ஆகாது. டிப் நம்பர் 4, கேசரி நல்ல டேஸ்ட்டாக வரணும்னா நீங்கள் ரவை 1 கப் எடுத்திங்கன்னா அதுக்கு 3 கப்லேருந்து 3.5 கப் தண்ணி ஊற்றணும். அதில் பாதி தண்ணியும் பாதி தேங்காய் பாலும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 5, நம்ம அல்வா செய்யும்போது, அதாவது கேரட் அல்வா அந்த மாதிரி அல்வாலாம் செய்யும்போது பாலுக்கு பதிலாக நம்ம கோவா போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கேரட் அல்வாவுக்கு. அதே மாதிரி கேசரி செய்யும்போது பாதாம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்து முறுக்குக்கு மாவு பிசையும்போது அது சின்ன சின்ன மாவுகளாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு 2 முறுக்கு போடுற மாதிரி மாவு தனித்தனியாக எடுத்து அதை தனியாக பிசைஞ்சு நம்ம முறுக்கு போட்டோம்னா முறுக்கு செவக்காமல் நல்லா வெள்ளையாக வரும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.